Mix up crew. பொறிக்க வேண்டிய நாளாக இந்த அமைந்துள்ளது. அனைத்து மக்களும் சிறப்பாக வாழ்வதற்கு எங்களோட முருகன் அருள் பாலிக்கும். வணக்கம் அன்பு உறவுகளே, இன்று நாங்கள் இருக்கும் இடம் கிளிநொச்சி மாவட்டத்தின் விவேகானந்த நகர் முருகன் ஆலயம். இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ முருகப்பெருமான் தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த ஆனந்தமான தருணங்களை உங்களுக்காக எங்கள் காணொலியில் பதிவு செய்ய இருக்கின்றோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். 2 தேர்கள் நகர்வதற்கு தயாராக இருக்குது. நேர்த்திக்கடனுக்கான பறவை காவடிகள் அங்கால இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிகமான பக்தர்கள் திரண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அழகான சித்திர தேர், புதிதாக இங்கே கொண்டு வரப்பட்ட தேரும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். உண்மையிலே ஈழத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஆலயங்கள்ல ஆலய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறத இந்த ஆலயத்திலையும் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக காவடி எடுத்து வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்க ஆலயத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப நான் ஆலயத்தின் வாசல்ல இருந்து முதலாவது பகுதிக்கு போறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வசந்த மண்டபம் இருக்குது. சிறிய கோயிலாக இருந்தாலும் அழகான தோற்றத்தில் அமைச்சிருக்கிறாங்க. முன்னுக்கே கொடிமரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொடிமரத்தில் எல்லா அலங்கார வேலைப்பாடுகளும் நடந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கும் அழகான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அழகென்ற சொல்லுக்கு முருகா என்பார்கள். அதே போன்று அலங்கரித்த முருகப்பெருமான் இந்த இடத்துல வந்து கொண்டதுக்காக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாதஸ்வரம் மேளம் முழங்க சுவாமிகள் பின்னால வந்து கொண்டிருக்கும் இந்த காட்சி மேலும் இந்த இடத்த பக்தியின் உச்சகட்டத்தை கொண்டு போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கும் பக்தர்கள் கலாச்சார ஆடையுடன் அழகிய தோட்டத்தில் இருக்கிறதையும் இந்த நிகழ்வை ஆகம முறைப்படி வழிநடத்தி கொண்டிருக்கும் குருக்கள் இந்த இடத்தை மேலும் மெருகூட்டி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லலாம். அவ்வளவு ஒரு அழகான தோட்டத்தில் எல்லாரையும் கவரும் வண்ணம் இருக்கிறது. முதல் தெய்வம் என்று கூறும் விநாயக பெருமானை முதலில் சுமந்து கொண்டு வருகின்றார்கள். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானுடன் வள்ளியும் தெய்வானையும் வரும் அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் தீச்சட்டி,
மறுபக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்குடம் என இந்த இடத்தையே பக்தியின் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆலயத்திலிருந்து சுவாமி வெளியே வரும்போது கோவில் வாசல்ல ஒரு பொம்மை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால், இறைவன் வருகை பெறும் போது தேவர்கள் கூட வணங்குகின்றார்கள் என்ற செய்தியை பக்தர்களுக்கு தெரிவிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. அந்த முருகப்பெருமான் அவருக்கு அருட்காட்சி கொடுத்திருந்தார். சூரபத்மா தன்னுடைய மனங்களில் இருக்கின்ற ஆணவம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே பெரிய ஆலயமாக விளங்கும் கந்தசாமி கோயிலுக்கு அடுத்ததாக விவேகானந்த கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் இறுதி நாளாக வரலாற்று முக்கியம் இந்த நாள் இன்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நாளாக இன்று அமைந்துள்ளது. காரணம், எமது ஆலய பரிபாலன சபையினாலும் எமது கிராம மக்களாலும் ஒழுங்கமைக்கப்பட்டு அவர்கள் நிதியால் புலம்பெயர் தேசத்தின் உதவிகளாலும் எமது நண்பர்களும் வழங்கப்பட்ட ரதோற்சவ தேர் என்று நடைபெற இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே எமது பிரதம குருக்கள் திவாகர் ஐயா அவர்களின் தலைமையிலே தேர் திருப்பதி நடைபெற இருக்கின்றது. மக்களின் கரங்களால் இந்த தேர் இன்னும் சற்று நேரத்திலே இழுத்து வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஆரம்ப பணிகளிலே நாங்கள் நிற்கின்றோம். விவேகானந்தனே கிராமத்தில் இருக்கு. விநாயகர் இருக்கின்றார். அதேவர்கள் நாங்கள் எந்த காரியங்களையும் காலனும் கைதலும் கணபதி என்கிற கர்மமாதலால் கணபதி என்கிற கவலை தீருவே. அப்படியான இந்த இடத்திலே விநாயகர் பெருமான் அடியவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி அருள்வாழ்ந்த சபையுடைய ஒரு புது முயற்சியாக புதிய தேரமைக்கப்பட்டு பஞ்சமுக விநாயகர் இன்றைய அந்த ரதோற்சவத்திலே எழுந்தருகின்ற அந்த காட்சியினை இந்த கிளிநொச்சி மாநகரமே கண்டு கொண்டிருக்கின்ற வரையிலே கிளிநொச்சி மாநகரம் மட்டுமன்றி இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் வருவதாக விளங்குகின்ற விநாயகர் பெருமான் யானை முகத்தை இந்த இடத்திலே எழுந்தருகின்ற அந்த காட்சியினை புதிய தேர்விலே உலகத்தை ஆளுகின்ற எங்களுடைய செல்வானுடைய முதல்வர்களாக விளங்குகின்ற தரிசனம் என்பது ஒவ்வொரு அடியவர்களும் கண்டு கழிப்பதற்கு மட்டுமன்றி எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்காக வராது
அப்படியான பெருமானை நாங்கள் ஓம் சரவணபவ என்று கூறி வழிபடுகின்ற வேளையிலே அவருடைய அந்த வேல் என்று சொல்லப்படுகின்ற இருக்கின்றார்கள். முருகப்பெருமான் நாயன்மார்களுடைய வரலாற்றிலே 63 நாயன்மார்களுடைய வரலாற்று கட்சியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த 63 நாயன் முக்கோடி தேவர்கள் புடைசூழ வேதநாதகீதவாத்தியம் முழங்க அழகன் குலதன் ஸ்ரீ விவேகானந்தர் பதியாலும் ஸ்ரீ விநாயகர் வல்லவாம்பாகமே திருநிருதி வருண வாயு குபேர ஈசானாதி அஷ்டதிக்பாலக சமூகம் அஷ்டகாடி ராகிணி நெருமெதுவாக அந்த ரதத்திலே எழுந்தருளி அடியவர்கள் அந்த
இந்த காவடிகள் இந்த காவடி இந்த சன்னிதானத்தில் நாயகப் பெருமான் எழுந்தருளி காட்சி தருகின்றான் சொன்னால் அலுவலர்களுக்கு எல்லாருடைய திருவருள் எப்பொழுதும் சமர்ப்பிக்க தம்பலம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகலல் தொழுதலுவேன் கடல் தான். தங்கச்சி வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என்ன உடுத்தி இருக்கிறீங்க? எல்லாரும் டான்ஸ் ஆட போறீங்களா? எங்களுக்கு ஆடி காட்டுறீங்களா? பேருக்கு உங்களுக்கு ஆடி காட்டுங்களா? ஆடுங்க பாப்போம். தாயே தாயே கண்ணகி தாயே நீ என் துணை நீ எழுந்து வா நீ மிர்ந்து வா இருவெளி அருள அழுதிடும் துயரினை தீர்த்திடவாராய் காட்சியுந்தன் பேரை சொல்ல பேச்சும் மூச்சும் நிறையுதம்மா. அம்மா வணக்கம். அம்மா உங்க பேர் என்ன? எனது பெயர் சந்திரலேகா. பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க, சொல்லுங்க. சிறப்பு அல்லது உங்களுடைய ஆன்மீக. நான் சிறிய பிள்ளையிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். முருகன் சிறிய ஆலயமாக இருந்து பெரிய ஆலயமாக கட்டுவிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து ஒரு தேர் செய்து இப்பொழுது 2வது தேரும் செய்து சிறப்பு வாய்ந்த கோயிலாக கிளிநொச்சி நகரிலேயே சிறந்த கோயிலாக மத கோயில் திகழ்கிறது. நாங்க வைக்கிற நேர்த்தி எல்லாம் நடைபெறுகிறது. அனைத்து மக்களும் சிறப்பாக வாழ்றதுக்கு எங்கட முருகன் அருள் பாலிக்கிறார். எங்கட வியாழர் நகர் சிறப்பாக வாழ்ற மக்கள் எல்லாரும் சிறப்பாக செல்வம் செழிப்போட வாழ்றதுக்கு எங்கட முருகன் அருள் பாலிக்கிறார். சந்தோஷப்படுறீங்களா? ரெண்டும் ஒன்றுதான். அவரும் இவரும் ஒரே ஆள் தானே, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஊர் மட்டும் மாறுதொழிய வித்தியாசம் இல்லை, ஒரே ஆள் தான். அதனால நாங்க அவரை தேடி போய் இங்கே கும்பிடுறோம் நாங்க. அடியவர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்ப நிற்கிறோம் விவேகானந்தர் ஸ்ரீமுருகன் ஆலயத்தில் இருக்கிறோம். இது எங்கள் ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக எங்கள் கிளிநொச்சி மாநிலத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய ஆலயத்தில் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலே கந்தசாமி ஆலயத்துக்கு அடுத்த ஒரு பெரிய ஆலயமாக கருதப்படுகிறது. குறிப்பிட்ட சில காலத்துக்குள் வளர்ந்த ஆலயம் எங்களுடைய ஸ்ரீமுருகன் ஆலயம். இந்த ஆண்டு எங்களுடைய ஆலயத்திலே பிள்ளையாருக்கான சித்திர தேர் புதிதாக உருவாக்கப்பட்டு நேற்றைய தினம் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இன்று அந்த தேர் பிள்ளையாருடைய பஞ்சமுக பிள்ளையாருடைய எழுந்தருளர் ஊடாக பெருமான் தற்போது இந்த வழி வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய விவேகானந்தர் ஸ்ரீமுருகன் ஆலயம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஒரு சிறப்பாக அந்த சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகளை கடந்து இந்த ஆலயம் இந்த விவேகானந்தர் பதியிலே முருகப்பெருமான் எழுந்தருளி அடியவர்களுக்காக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அடியவர்கள் எதிர்வருகின்ற காலங்களில் எங்களுடைய ஆலயத்தில் வர இருக்கின்ற கந்த சஷ்டி விரதங்கள் போன்ற அனைத்து விரதங்களிலும் நீங்கள் வரை தந்து கலந்து கொண்டு எம்பெருமானுடைய அருள் கடாட்சத்தை பெற்றுயும் வண்ணம் அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.
Mix up crew. Mix up crew. பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில்ல வந்து இந்த விவேகானந்த நகர் மக்கள் வந்து நிறைய பேர் சரியா பூரண பங்களிப்பு செஞ்சாலும் இந்த கோயில் வந்து சாதாரண ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. இன்றைக்கு இப்போ குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சு மிக சிறப்பான ஒரு கோயிலாக இருக்கு. இந்த கோயிலில் வந்து இப்போ இதுவரைக்கும் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் தேர் இழுக்கப்பட்டது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா என்னென்னா இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுறதால இந்த கோயிலை வந்து வளர்க்கறதுக்காக பூரண ஒத்துழைப்பு செஞ்சு அவங்க தங்களால் இந்த பணங்களை செலுத்தி கோயிலுக்குரிய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஊரில் உள்ள மக்களால் செஞ்சதால் இந்த கோயில் வந்து பாரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த தெரிவிச்சுக்கோங்க. வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அருமையாக அற்புதமாக இங்கே நேர்முக வர்ணனை செய்த ஆசிரியர் அவர்களுக்கு, இந்திராஹரி ஆசிரியர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் ஆசைகளையும் பகிர்ந்து கொள்வோம். முருகன் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளியிருக்கின்ற முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை என்கின்ற 6 மலைகளில் எழுந்தருளியிருக்கின்ற முருகப்பெருமான் அந்த 6 மலைகளிலிருந்து எழுந்து வந்து எங்களுடைய விவேகானந்தர் பதிகளில் எழுந்தருளி அருளாட்சி புரிகின்ற முருகப்பெருமானுடைய 2வது
பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. பச்சை துணியெல்லாம் எடுத்து கட்டுறாங்க. தேரேறி வந்த சுவாமிக்கு பச்சை சாத்துதல் என்பது எழுந்தருளியான இறைவனை பச்சை பட்டாடை அணிவித்து பச்சை நிற மறிக்கொழுந்து பூ மற்றும் இலைகளால் கட்டப்பட்ட மாலைகள் சூடி எழுந்தருளச் செய்யப்படுகின்றது. இதனை பச்சை சாத்துதல் என்கின்றார்கள். பச்சை சாத்தி வரும் போது சுவாமிக்கு பக்தர்களால் செய்யப்படும் பன்னீர் அபிஷேகத்தால் தேரோடும் வீதிகள் சேராகின்றன. பச்சை செழுமையை குறிக்கும். தன்னை தரிசித்தவர்கள் வீட்டிலும் தரிசிக்க வராவிட்டால் வீட்டில் இருந்தே நினைத்தவர்கள் வீட்டிலும் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்காக இவ்வுற்சவத்தை நடத்துகின்றனர். கிளிநொச்சி விவேகானந்தர் முருகன் கோயில் நினைக்கிறேன். இன்னைக்கு தேர்ந்த முழு விஷயங்களை நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம். அரசியல் பார்த்தீங்கன்னா பச்சை சாத்தும் நிகழ்வு நடந்திருக்குது. நிச்சயமாக இந்த ஆன்மீக நிகழ்வு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.